Good morning, students. Today we are going to learn the remaining part of the portions. Geography Unit 2, Tourisms. Already we finished previous portions. Wildlife, the heading of the portions, wildlife sanctuaries in India. Wildlife sanctuaries in India. Where is the places? Now I am going to tell the places. Okay, listen. Mudumalai Wildlife Sanctuaries. Where is it? Mudumalai Wildlife Sanctuaries in Tamil Nadu. In Tamil Nadu, the state Tamil Nadu. What are the animals there? Which animals were there? Which animals are there? Tiger, elephant. Bison means காட்டெருமை. Bison means காட்டெருமை. Mom, that you know. Next வந்து காசிரங்கா. காசிரங்கா நேஷனல் பார்க். காசிரங்கா நேஷனல் பார்க். இந்த ஸ்டேட் வந்து அசாம். அசாமில் இருக்குது இந்த பிளேஸ். அங்கே என்னென்ன அனிமல்ஸ்னால் டைகர், டியர், பஃபலோ. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து ரந்தம்பர். ரந்தம்பர் நேஷனல் பார்க். இது விச் ஸ்டேட்? ராஜஸ்தான். அனிமல்ஸ் டைகர். ஃபோர்த் வந்து கான்கா இது நேஷனல் பூங்கா பார்க். கான்கா நேஷனல் பார்க். இந்த ஸ்டேட் வந்து மத்திய பிரதேஷ். ஸ்வாம் டியர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்வாம் டியர் அப்படின்னா இது வந்து சதுப்பு நிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அரிய வகையான மான். ஓகே. சுந்தர்பான்ஸ் நேஷனல் பார்க்ஸ். இந்த சுந்தர்பான்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் மேப் ஃபார் ஹையர் கிளாஸஸ். ஓகே. ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால். அனிமல்ஸ் வந்து பெங்கால் டைகர். கீர் நேஷனல் பார்க். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில். அனிமல்ஸ் வந்து லயன்ஸ். அனிமல்ஸ் வந்து லயன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பத்ரா. பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இந்த ஸ்டேட் வந்து கர்நாடகா. ஹியர் ஆல்சோ த அனிமல்ஸ் பிசான், லியோபர்ட். கார் அப்படின்னா அதாவது காட்டெருதுன்னு சொல்லுவாங்களே, காட்டெருமை. பிசோன்னா காட்டெருமை. பிசோன்னா காட்டெருமை. கார்னா காட்டெருது. ஓகேயா. பெரியார் நேஷனல் பார்க். பெரியார் நேஷனல் பார்க். ஓகேயா. பெரியார் நேஷனல் பார்க் எங்கே இருக்கு? வெரி சிட் இன் கேரளா. இந்த அனிமல்ஸ் எலிஃபண்ட், டீர். இந்த லாஸ்ட் ஒன் வந்து கார்பெட். கார்பெட் நேஷனல் பார்க். இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. வெரி சிட் இன் உத்தரகாண்ட். அனிமல்ஸ் வந்து டைகர். ஹவு வி லேர்ன் த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இன் இந்தியா. த சேம் பேர்ட்ஸ் சாங்சுரிஸ் ஆல்சோ இன் இந்தியா. Where is the place? Now we are going to study the places and the state. Okay, yeah. Listen. Kundankulam Birds Sanctuary. Kundankulam Birds Sanctuary. Which state? Tamil Nadu. Kundankulam வந்து தமிழ்நாட்டில் இருக்கான். செகண்ட் வந்து குமரகம். குமரகம் Birds Sanctuary. Where is it? In Kerala. Okay அப்பா? In Kerala. தேர்ட் வந்து பரத்பூர் Birds Sanctuary. பரத்பூர் Birds Sanctuary. Where is it? ராஜஸ்தான். ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். ஃபோர்த் வந்து மயானி பேர்ட்ஸ் சாங்சுரி. விச் ஸ்டேட்? மயானி வந்து மகாராஷ்டிரா. மயானி வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து உப்பளப்பாடு பேர்ட்ஸ் சாங்சுரி. விச் ஸ்டேட் ஃபார் திஸ் பிளேஸ்? ஆந்திரா பிரதேஷ்.
ஆந்திரா பிரதேஷ் இன் தேர் இஸ் இந்த உப்பலப்பாடு பேர்ட் சேஞ்சுரி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நல்சரோவர் பேர்ட் சேஞ்சுரி. Where is it? In Gujarat. The last one வந்து Nawabganj bird sanctuary. Nawabganj bird sanctuary. Where is the place? Uttar Pradesh. Okay, appa? Uttar Pradesh. Now the peaches. Where is it? Now listen. The peaches. Yeah. India is country with 7,517 kilometer long coastal line comprising the most beautiful அழகான ஒரு கடற்கரைகள் இருக்குது இந்தியாவில். Beautiful beaches bounded by Arabian Sea and Bay of Bengal. இந்த ரெண்டு கடல்லையும் நிறைய எத்தனை கடல் இருக்குது? 7,517 கிலோமீட்டர் அளவில் நிறையா கடற்கரைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. Indian beaches are enriched with diverse coastal land forms filled with aquatic flora and fauna. Loose backwater in the lagoons of Kerala. Lagoonsனா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த காயல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காயல், அதாவது கடற்கரையில் வந்து காயல்கள், அதாவது காயல் உப்பங்கலிகம்னு சொல்லுவாங்க. காயல்கள் உப்பங்களின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தான் லூகூன்ஸ். அது எங்கே இருக்குன்னா கேரளாவில். இட் இஸ் இன் கேரளா. அண்டு பிக்சோஸ்கியூ பீச்சஸ் ஆஃப் கோவா. கோவாவில் வந்து என்னென்னா நல்ல அழகான கலங்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவாவில் வந்து கலங்கட். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அகுதா. கோவாவில் வந்து கலங்கட், அகுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கண்கவரக்கூடிய ஒரு கடற்கரை இருக்குதான். ஓகேயா, அது நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற நோட்டபிள் டூரிஸ்ட் destination for water sports activities. The most charming and enchanting beaches of India are listed below. They have list in இத கீழ கொடுத்திருக்காங்க. We can see this one. பாருங்க என்னென்ன பீச் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்க. தனுஷ்கோடி, இந்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. தனுஷ்கோடியில் தமிழ்நாட்டில் அதாவது என்ன பீச் இருக்கான்? தர்க்யூஸ் ப்ளூ சீ வாட்டர், நீல ரத்தின நிறத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை. நீல ரத்தின நிறத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை. அதே தர்க்யூசஸ் ப்ளூ சீ வாட்டர். செகண்ட் வந்து வார்க்கலா பீச். இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. இது எப்படின்னா சீ கிளிப்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் சன்செட் வியூஸ், அதாவது சூரியன் மறையும் காட்சியை காணும்போது அங்கே என்ன இருக்கும்? கடல் ஓதங்கள் பாறை, அந்த இது நடக்கக்கூடிய இருக்குது. கடல் ஓங்கல் பாறை, அதற்கு ஏதுவான கடல் ஓங்கல் பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகேயா, கடற்கரை. நெக்ஸ்ட்டு வந்து தர்கார்லி பீச். தர்கார்லி பீச் இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. கொரல் ரீஃப்ஸ் அண்டு மெரைன் அட்வான்ச்சர் மகாராஷ்டிரா இருக்குது. இங்கே என்ன பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு கடற்கரைன்னு சொல்கிறாங்க. பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள் நிறைந்த, அதோட சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற ஒரு கடற்கரை வந்து இதான்
தற்காலி கடற்கரை பீச் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓம் பீச். இது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஓம் பீச். 2 செமி சர்க்குலர். எப்படி இருக்கான்? செமி சர்க்குலர் கேவ்ஸ். செமி சர்க்குலர் கேவ்ஸ்னால் என்னது? குகை. செமி சர்க்குலர் பாதி வட்ட வடிவத்தில். தட் ஜாயின் டுகெதர் ஃபார்மிங் த இன்வெர்டட் சிம்பிள் ஆஃப் ஓம். இன்வெர்டட் சிம்பிள் ஆஃப் ஓம். அதாவது இரண்டு அரை வட்டங்கள் வந்து குகைகள் இணைந்து, 2 குகை அரைவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு குகை வந்து இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழாக இருக்கும் இல்லையா, அந்த வடிவத்தில் இந்த இது வந்து இருக்குது அப்படிங்கிறார். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அகுதா கடற்கரை, அகுதா பீச். இது எங்கே இருக்குது? ஆல்ரெடி ஐ டோல்டு, கோவாவில் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா. இங்கே வந்து a huge hill dominates the southern side of the beach. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மராரி பீச். இது எங்கன்னா கேரளா. திஸ் ஆல்சோ கேரளா. என்ன சொல்கிறாங்கன்னா சேடில் லைக் ராக், அதாவது ஹமாக்ஸ் பீச் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மராரி வந்து மணல் திட்டுக்கள், அது எப்படின்னா தொட்டி போன்ற அமைப்பில் இருக்குமா, தொட்டி போன்ற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் தான் சொல்கிறாங்க பாருங்க. தமிழ்நாடு ஹேஸ் வேரியஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் லைக் ரிலீஜியஸ் சென்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர்ஸ், பீச்சஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ், வாட்டர்ஃபால்ஸ், வைல்ட் லைஃப், ஆர்ட், கல்ச்சர், ஆர்கிடெக்சர்ஸ், கிராஃப்ட், ஹெரிட்டேஜ், மோனமெண்ட்ஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. என்னென்ன இருக்கா தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் பிளேசஸ்? அதாவது ரிலீஜியஸ் சென்டர் இருக்குது, அதாவது கோயில்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி இருக்குது, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, தர்கா இருக்குது, நாகூர் தர்கா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நல்ல ரிலீஜியஸ் சென்டர் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர் இருக்குது, பீச்சஸ் கடற்கரைகள் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ்லாம் குற்றாலம் போய் நல்லா குளிக்கிறோம். வைல்ட் லைஃப், ஆர்ட், கல்ச்சர், ஆர்கிடெக்சர்ஸ், கிராஃப்ட், கைவினை பொருட்கள் நிறையா, ஹெரிட்டேஜ் மோனமெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் தான். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் recognized the importance of tourism's long ago and facilitated its development in desired directions. ஓகே அப்பா, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது தமிழ்நாடு வந்து இதை கரெக்டான ஒரு இதில் கொண்டு போகுது. தமிழ்நாடு வந்து கரெக்டான ஒரு இந்த சுற்றுலா இதை வந்து நல்லா கொண்டு போகுது, சுற்றுலா முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியத்துவம் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து exploring new avenues like medical tourisms and adventure tourisms in the past decades have helped Tamil Nadu tourism to achieve more than 20% annual growth. அதோடைய வளர்ச்சி புரியுதா? இந்த டூரிஸ்ட்டை வந்து அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு earns the largest share of income from tourism in India. தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா மருத்துவ சுற்றுலா, சாகச சுற்றுலா, நிறையா சுற்றுலா, அதில் ஆராய்ச்சி செய்யப்பட்டது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் டூரிசம். தமிழ்நாடு is a state popularly known as land of temples and has been the greatest source for spiritual rejuvenation for travelers all over the world. The state is home to around 33,000 ancient temples that mainly belongs to Dravidian styles of architecture. Some of the world renowned religious destination are as follow. என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டில் வந்து 33,000 பழங்கால கோவில்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க.
பழங்கால கோவில்கள் இருக்குது. இந்த திராவிட பாணியிலேயே இந்த கட்டடங்கள்லாம் கட்டினது எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் உலக புகழ்பெற்ற சில சமய சுற்றுலா தலங்கள் வந்து கீழே சொல்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி லிசன், வாட் ஆர் தட் பிளேசஸ் பாருங்க. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள். தஞ்சாவூர் பிக் டெம்பிள் சொல்கிறாங்க. தஞ்சாவூர் we come to know பிரகதீஸ்வரர் டெம்பிள் மீன்ஸ் பிக் டெம்பிள்ஸ். தஞ்சாவூர் பிக் டெம்பிள்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி டெம்பிள்ஸு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள்ஸு. டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம். வேளாங்கண்ணி மாதா சர்ச். நாகூர் தர்கா. இது எல்லாமே இது ரிலீஜியஸ் உரிய பிளேசஸ். ஹில் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் என்னென்ன? தமிழ்நாடு பீயிங் சிச்சுவேட்டட் இன் த சதர்ன் எண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் இன் த ஹோம் ஃபார் செவரல் ஹில் ஸ்டேஷன்ஸ். பாப்புலர் அமாங் தம் ஆர் உதகமண்டலம். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் உதகமண்டலம்? ஊட்டி. வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் உதகமண்டலம்? ஊட்டி. யா உதகமண்டலம், கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கேன்ராயன் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ், சௌரவ் ஹில்ஸ் and cardamom hills. They are also abodes of thick forest and wildlife. ஓகேயா? இது எல்லாமே இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் ஏராளமான மக்கள் வந்து சுற்றுலாவுக்கு வந்து போகிற இடங்கள். இந்த இடங்கள் எல்லாமே ஓகேயா? இப்போ என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தென்முனையிலேருந்து அனைத்து பல இடங்களில் வந்து சுற்றுலா இதை வர்றாங்க, மலைகளுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன மலை, வாட் ஆர் த ஹில்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணுறேன் பாருங்க. ஊட்டியோட என்ன ஊட்டி எப்படி சொல்கிறாங்க? குயின் ஆஃப் ஹில்ஸுங்கிறாங்க. ஊட்டிக்கு பேர் என்னது? அதுக்குரிய புனைப்பெயர் பாருங்கள். ஊட்டிக்கு என்ன பேரா? குயின் ஆஃப் ஹில்ஸ். குயின் ஆஃப் ஹில்ஸ் வந்து ஊட்டியா. ஏற்காடுக்கு என்னது? ஏற்காடுக்கு வந்து ஏரிகளின் ஊட்டி, ஏரி காடுகள் அப்படிங்கிறாங்க. லேக் ஃபாரஸ்ட், போர் மேன்ஸ் ஊட்டி. ஏரிகளின் ஊட்டி, ஏரி காடுகள். ஏற்காடுக்கு ஏரி காடுகள், ஏரிகளின் ஊட்டி அப்படிங்கிறாங்க. எதை? ஏற்காடு. அதுக்கடுத்து வந்து ஏலகிரி என்னவா? ஏலகிரி வந்து 14 ஹேர்பின் பேண்ட்ஸ், அதாவது 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. 14 கொண்டை ஊசி, அதான் ஹேர்பின் சொல்லணும்ல. கத்தலில் மற்ற ஹேர்பின் இருக்கு இல்லையா? ஹேர்பின் பேண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் வந்து பிரின்ஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன், அது குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். இது பிரின்ஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, மலைகளின் ராணி தான் ஊட்டி, மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. கோத்தகிரின்னு சொல்லுவாங்க. கோத்தகிரி வந்து என்னவா? க்ரீன் ஹில்ஸ், அதாவது பச்சை மலைன்னு சொல்லுவாங்க கோத்தகிரியை. நெக்ஸ்ட்டு வந்து கோத்தகிரிக்கு அடுத்து வெள்ளையங்கிரி ஹில் ஸ்டேஷன். வெள்ளையங்கிரி ஹில் ஸ்டேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா கைலாஷ் ஆஃப் த சவுத், அதாவது தெற்கின் கைலாஷ் அப்படிங்கிறாங்க. கைலாஷ் ஆஃப் த சவுத்து. அடுத்து கொல்லி ஹில்ஸ், மோட்டார் ஏபிள் டெரைன் வித் 70 ஹேர்பின் பேண்ட்ஸ், 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி அப்படிங்கிறாங்க. எதை? கொல்லிமலை, கொல்லி ஹில்ஸை. ஆனைமலை ஹில்ஸ் வந்து டாப் ஸ்லிப். ஆனைமலை டாப் ஸ்லிப்னா உயர் விளிம்பு. உயர் விளிம்பு. நெக்ஸ்ட்டு வந்து மேகமலை. என்னதான்? மேகமலைனா ஹைவே மவுண்டன்ஸ். மேகமலைனா உயர்ந்த மேகங்களை குவியும் பகுதி, அதே ஹைவே மவுண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வாது. இதில் ஜவ்வாடினா இயற்கையின் சொர்க்கமா, அதே நேச்சர்ஸ் ஹெவன், இயற்கையின் சொர்க்கம், நேச்சர்ஸ் ஹெவன்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
The waterfalls in Tamil Nadu. Waterfalls in Tamil Nadu. Mountains. Mountains. Sorry. Waterfalls in Tamil Nadu. The mountains and the rivers of Tamil Nadu combined together created many enduring waterfalls. Waterfalls in Tamil Nadu with its inspiring natural wonders attract many tourists. A trek amidst thick green trees, steep hill and a bath in the gushing water is most rejuvenating place. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜுவினேட்டிங், அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆறுகள்லாம் இணைந்து ஒரு நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கலாம். மலையிலேருந்து வரும்போதே அந்த நீர்வீழ்ச்சி வருவோம். அது வந்து ஆறாக வந்து அது நீர்வீழ்ச்சி உருவாகி இங்கே வந்து இயற்கையான அதிசயமான வாட்டர் ஃபால்ஸ் வந்து உருவாகுது. இது எப்படின்னா சுற்றுலா பயணிகள் வந்து கவர வைக்குது. அடர்த்தியான பச்சை மரங்கள் கூடிய செங்குத்தாக அந்த குன்றுகளிலிருந்து மலையேற்றம் செய்வது போல் இந்த மலைகளிலிருந்து தண்ணி வந்து விழுகுதான். பாயும் போது அந்த நீரில் குளிப்பதும் மிகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தருது. அது குஷிங்னா அங்கே மேலேருந்து விழுகுது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அந்த புத்துணர்ச்சி தருதான். தமிழ்நாட்டில் வந்து நிறையா புகழ்பெற்ற இந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அது என்னென்ன, வாட் ஆர் தட் வாட்டர் ஃபால்ஸ், இந்த பிளேசஸ். ஓகேயா, நான் வி கேன் சி. ஃபஸ்ட்டு வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ். Where is it, Okenakkal Falls? It is a beautiful waterfalls located in இங்கேயா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கே இருக்குது? தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கும்பக்கரை ஃபால்ஸ். ரிவர் இங்கேயா ரிவர் பாம்பர் அதாவது பாம்பர் என்னன்னா cascades to form this fall at the foothills of கொடைக்கானல் எங்கேயா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த பாம்பர் ஆற்றிலிருந்து என்ன செய்து உருவாகி வந்து கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சி உருவாகுது. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்த தேர்டு ஒன் வந்து குரங்கு மங்கி ஃபால்ஸ். These waterfalls lies on Animalai Hills Ranch in Coimbatore surrounded by evergreen forest. இந்த மங்கி ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கான், கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிறான். மங்கி ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது பசுமை மர காடுகளை சூழ்ந்து இந்த வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளியூர் ஃபால்ஸ். இது எங்கே அமைந்திருக்கு? சிச்சுவேட்டட் இந்த சர்வேரையன் ஹில்ஸ் ரேஞ்ச் ஆஃப் த ஈஸ்டர்ன் கேட்டில் இருக்கான். இந்த கிளியூர் வீழ்ச்சி வந்து ஈஸ்டர்ன் கேட்டில் இருக்குது. எங்கேனா சர்வேரையன் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குற்றாலம் நீர்வீழ்ச்சி. குற்றாலம் எங்கே இருக்கா? குற்றாலம் இஸ் லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இட் இஸ் நோன் ஃபார் மெடிக்கல் ஸ்பா. அதாவது இது வந்து குற்றாலம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறான். இந்த அருவி வந்து இது வந்து மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆகாய கங்கை என்ன சொல்கிறாங்க? ஆகாய கங்கை இட் இஸ் எ வாட்டர்ஃபால் இன் எங்கேயா ஆகாய கங்கை வந்து எங்கே இருக்குது? புளியஞ்சோலை. என்னதான் ஆகாய கங்கை எங்கே இருக்கா? புளியஞ்சோலை அண்ட் கொல்லி ஹில்ஸ் இன் எட்டன் கேட்ஸ். ஈஸ்டர்ன் கேட் தான் நினைக்கிறேன். ஆகாய கங்கை கிழக்காமல் ஈஸ்டர்ன் கேட்ஸில் இருக்குது. அது தப்பாக இருக்குது. ஈஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் எங்கேயா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஈஸ்டர்ன் கேட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது? சுருளி ஃபால்ஸ். தீஸ் ஃபால்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சொல்கிறாங்க? கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் அல்லது
மேகமலை ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்கள். வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சேஞ்சுரி இன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃபும் பேர்ட் சேஞ்சுரின்னு சொல்கிறாங்க. வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இன் தமிழ்நாடு இன்க்ளூட்ஸ் பேர்ட்ஸ் சேஞ்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். Tamilnadu is also well known for the diverse natural heritage that it possesses. Hence, tourists are highly excited about the wildlife tours across the state. The total area of Tamil Nadu is approximately 1 lakhs 30,058 square kilometer. 17.6% of the land area comprises of the thick forestல இது இருக்குது. Visitors will get to watch a smooth blend of wet evergreen forest, dry and wet deciduous forest, grasslands, sholas, mangroves and thorny scrub. Okay, besides varied natural vegetations, another prized possessions of Tamil Nadu is wildlife sanctuaries including tiger, elephant, deer, monkey, bisons, etc. For protecting the entire flora and fauna, wildlife sanctuaries of the state are enlisted below. அதாவது இது எல்லாமே இங்கே வந்து நிறைய இருக்குது. ஃப்ளோரா, ஃபோனா, மங்கி, எலிஃபண்ட்டு, பிசோன்னு ஆல்ரெடி ஐ டோல்டு. பிசோன்னா காட்டெருமைன்னு சொன்னேன். இதுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த இடம், இந்த சேஞ்சுரி இருக்குது, சரணாலயம். அது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிளேசஸ் தே ஆர் டெல்லிங். வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் பாருங்கள். நேம் ஆஃப் வைல்டு லைஃப் சேஞ்சுரிஸ். முதுமலை வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எங்கே இருக்குது? நீலகிரி, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே வைல்ட் லைஃப் எங்கே இருக்குது? நீலகிரியில் இருக்குது. அடுத்து முண்டந்துறைன்னு சொல்கிறாங்க. முண்டந்துறை வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் திருநெல்வேலியில் இருக்குது. பாயிண்ட் காலிமார் எங்கே இருக்கான்? பாயிண்ட் காலிமார் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஓகேயா. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து வந்து லாஸ்ட்டில் களக்காடு வைல்டு லைஃப் சேஞ்சுரிஸ் திருநெல்வேலியில் இருக்கான். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் சேஞ்சுரிஸ் இன் தமிழ்நாடு. த நேம் ஆஃப் த சேஞ்சுரிஸ் எங்கே இருக்குது? வெட்டங்குடி. என்ன இருக்குது? வெட்டங்குடி பேர்ட்ஸ் சேஞ்சுரி எங்கே இருக்கான்? சிவகங்கையில் இருக்குது. கரைவெட்டி பேர்ட் சேஞ்சுரி அரியலூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளோட் பேர்ட் சேஞ்சுரி ஈரோடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல் பேர்ட் சேஞ்சுரி காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதெல்லாம் பேர்ட்ஸ் சேஞ்சுரிஸ் இருக்கிற பிளேசஸ். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நேஷ்னல் பார்க் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க்ஸ் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் என்னென்ன பார்க்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் பார்க் வந்து என்னென்னா சொல்கிறாங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்கா? கிண்டி சென்னையில் இருக்குது. கிண்டி எவர்படி நோஸ் தட் கிண்டி இஸ் இன் சென்னை. கிண்டி இஸ் இன் சென்னை. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து கல்பாப் மெரைன் பார்க் எங்கே இருக்கான்? ராமநாதபுரம். கல்பாப் அதாவது மன்னார் வளைகுடா கடற்பூங்கான்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது? ராமநாதபுரம் இருக்குது. கல்பாப் மெரைன் பார்க்ஸ். தேர்டு வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க்ஸ் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் நீலகிரியில் இருக்குது. முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் வந்து இங்கே இருக்கான்? நீலகிரியில். முதுமலை நேஷ்னல் பார்க் அதுவும் நீலகிரி தான். பீச்சஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன பீச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பீயிங் ஏ கோஸ்டல் ஸ்டேட் இன் இந்தியா which consist of several beaches. Some of them are world famous tourist spots. Beaches is a lovely place to hang around with friends, families and kids. குழந்தைங்க
All these are all these are ideal destination for sun bath, relaxation and water sports activities. ரிலாக்ஸேஷன் வாட்டர் ஃபால் ஆக்டிவிட்டீஸ். என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்தியாவிலேயே கடற்கரை மாநிலமான தமிழ்நாடு வந்து பல கடற்கரையில் தன்னகத்தை கொண்டு இருக்குது. பல கடற்கரை சூழ்ந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக நிறையா, அதாவது குடும்பமாக செல்வது, குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு ஒரு அழகான இடமாக இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா சன் பார்த்தனா சூரிய குளியல், சன் பார்த்தனா சூரிய குளியல், நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குரிய நிறையா பிளேசஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் தட்னா பீச்சஸ் வந்து என்ன, கோவளம் பீச் எங்கே இருக்குது? கோவளம் பீச் இன் காஞ்சிபுரம். கோவளம் பீச் எங்கே இருக்குது? இன் காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேயா. செகண்ட் வந்து மெரைன் பீச் இன் சென்னை, மெரினா பீச் சென்னையில் இருக்குது. இது செகண்டு. அந்த கோவளம் பீச் தான் ஃபஸ்ட்டில் வருது. எங்கே? ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜில் இருக்குது. செகண்ட் பாருங்கள், மெரினா பீச் இன் சென்னை, செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச். இந்த மெரினா கடற்கரை வந்து ரெண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரைங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து சிறிய மீன்பிடி கிராமம். அது வந்து கோவளம் பீச்சுங்கிறது. தேர்ட் பாருங்களேன், கன்னியாகுமரி பீச். இது மல்டி கலர்டு சேண்ட், பல வண்ண மலர்களை கொண்ட ஒரு கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை அப்படிங்கிறாங்க. ஃபோர்த்து வந்து ராமேஸ்வரம் பீச். இது என்ன, வேவ்ஸ்னு அலைகள் அலையற்ற கடற்கரை. எது? ராமேஸ்வரம் கடற்கரை. தென் வேவ்லெஸ் பீச்னா வேவ்லெஸ்னால் அலைகளற்ற ஒரு கடற்கரை. அடுத்தது வந்து எலியாட் பீச். இது எங்கே இருக்குன்னா சென்னையில். இதுங்க பியூட்டிஃபுல் பீச், ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட். இந்த எலியாட் கடற்கரை வந்து எப்படின்னா இரவு பகலாக மனிதர்களால் நிறைந்த ஒரு அழகான கடற்கரை தான் இந்த எலியாட் கடற்கரை. இது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இட் இஸ் இன் சென்னை. நெக்ஸ்ட்டு வந்து மகாபலிபுரம் பீச், ஆர்கிடெக்சரல் அண்டு ஆர்கியாலஜிக்கல் பீச். மகாபலிபுரம் பீச் வந்து கட்டட கலைகளாலும் தொல்பொருள் ஆராய்ச்சி கலைகள் நிறைந்த ஒரு கடற்கரை தான் எது? மகாபலிபுரம் பீச். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் பீச். இந்த சில்வர் பீச் எங்கே இருக்குது? கடலூரில் இருக்குது. சில்வர் பீச் வந்து கடலூர் இருக்குது. வாட்டர் ஸ்பாட்ஸ் இஸ் த என்டர்டெயின்மெண்ட். இங்கே என்னென்னா நீர் விளையாட்டு பொழுதுபோக்காக இங்கே பொழுதுபோக்கான ஒரு கடற்கரை தான் இந்த சில்வர் கடற்கரை. அடுத்து முட்டுக்காடு பீச். இது எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில். இது எப்படி இருக்குமா? காம் அண்ட் ஷாலோ, அமைதியான ஆழமற்ற ஒரு கடற்கரை தான் இந்த முட்டுக்காடு பீச். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம்ஸ். சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுலாவினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு. பாருங்கள், த குவாலிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டூரிசம்ஸ். உண்மைதானே? சுற்றுலா செல்வதற்கு தரமான அதாவது சுற்றுலாவிற்கு சுற்றுச்சூழல் வந்து மிக அவசியமான ஒன்று. ஓகேயா. The tourism industries created several positive and negative impact on the environment. Positive negative impactum அதில் ஏற்படும். எதிர்மறையான தாக்கத்தை இது வந்து என்ன செய்து உருவாக்குது. நேர்மறைனா என்ன? பாசிட்டிவ் இம்பேக்ட்னா என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைரக்ட் ஃபினான்சியல் கான்ட்ரிபியூஷன்ஸ், நேரடியான நிதி பங்களிப்பு. அதே டைரக்ட் ஃபினான்சியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கவர்மெண்ட் ரெவன்யூஸ், அதாவது அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு. இதில் வந்து அரசாங்க நிதிக்கு வந்து பங்களிப்பு கொடுக்குறது. அடுத்து இம்ப்ரூவ்டு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங். நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீசிங் என்விரான்மெண்ட் அவேர்னஸ். என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து விழிப்புணர்வுகளை அதிகரிக்கிறது. லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன் அண்டு ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல்கள். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட் பாருங்களேன்.
என்னென்னு. இந்த டெப்ளேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். டெப்ளேஷன் என்னதான், என்ன சொல்கிறாங்க, இயற்கை வளங்கள் சிதைவுறுதல். இந்த டூரிசம் வரதுனால இயற்கை வளங்கள்லாம் சீரழிவு ஏற்படுதான். டெப்ளேஷன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எப்படிலாம் சேதமாகுதுன்னா, வாட்டர் ரிசோர்ஸஸ், லோக்கல் ரிசோர்ஸஸ், லேண்ட் டீக்ரேடேஷன்ஸ், நீர் வளங்கள், உள்ளூர் வளங்கள், நீர் சீரழிவு, இதெல்லாம் வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொல்யூஷன், மாசுபடுறது. பொல்யூஷன்னா ஏர் அண்டு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், சாலிட் வேஸ்ட் அண்டு லிட்டரிங் சேவேஜ், அதாவது காற்று ஒளி மாசுபடுறது, திடக்கழிவு, குப்பைகள் மற்றும் குப்பைகள், அதுக்கடுத்து கழிவு நீர் அதெல்லாம் உருவாகுது. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு அல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து அழிவு மற்றும் மாற்றங்கள் ஏற்படும். என்னென்ன வருது அப்படி மாற்றங்கள்னா, ஏர் காற்று, ஏர் வாட்டர் சாயில், காற்று நீர் மண் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுறது. நெக்ஸ்ட்டு thank you students. So today our class is over. You have to study correctly, read these lessons. I will send the question answers. Thank you student, God bless you, have a nice day.